ஸோ இது வீடியோ செகண்ட் வீடியோ. இதுல 12 சூத்ராவை பத்தி பார்க்கலாம். சமாதி பதத்துல முதல் 12 சூத்திரத்திலேயே அவருடைய தத்துவார்த்தத்தை இறைவனை காண நம்மளுக்கு கிடையாது விஷயங்களையும் எப்படி காண்றது, பிரிவினையா சித்தத்துல 5 படிநிலைகள் இருக்கிறதா நான் சொல்ல போறேன். அந்த 12 சூத்திரத்திலேயே நம்ம முழுமையா புரிஞ்சு கொள்றது அளவுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பட் அது அந்த அளவுக்கு அது மொத்த கருத்துக்களும் அடங்குமான்னு சந்தேகம். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு அடக்கியிருக்கேன். முதல் சூத்திரம் அத யோகானுசாசனம். The declaration of yoga starts here. யோகாவுடைய நிலைப்பாடு இப்போதே தொடக்கம் அப்படி இப்போதே இல்லை, இங்கேயே தொடக்கமாகுதுன்னு அர்த்தம். யோகா சித்த விருத்தி நிரோத. ரெண்டாவது சூத்திரம் இது யோகா ஸ்டாப்ஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் சித்தாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது என்னன்னா, இந்த சித்தம் ஒடுங்கி இருக்கணுமா. இதுல பலதரப்பட்ட திரட்சி சேரும்போது பிரச்சனை வருது. அதை ஒடுக்கிட்டா யோகத்துல நம்ம சிறந்து விளங்கலாம், இறைநிலையை அடையலாம், இறைநிலையில பார்க்கலாம். யோகான்னா லைஃப்ல பர்பஸ பார்க்கறதும், எல்லா பொருட்கள்லயும் பர்பஸ் இருக்கிறது உணர்றதும் தான். நம்மளுடைய பர்பஸ் எல்லாத்துலயும் பர்பஸ் இருக்குதுன்னு பாக்குறது தான் யோகா. நம்மளுடைய பர்பஸ் பார்க்கறது, எல்லாத்துக்கும் எல்லாமே பர்பஸா தான் இருக்குதுன்னு பாக்குறது யோகா. சித்தா எப்படி எடுத்துக்கலாம், மெமரி பேங்க் எடுத்துக்கலாம். அது ஒரு நினைவுகளின் கிடங்குன்னு எடுத்துக்கலாம். இந்த சித்தாவை விருத்தி செய்யறது எதுன்றது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சித்தாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மைண்ட் இஸ் டெல்லிங் யூ தட் மெட்டீரியலிசம் இஸ் பர்மனன்ட் அண்ட் யூ மே பி அட்டர்லி அட்டாச்ட் டு இட். அதாவது நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு சொந்தம், புனிதமானது அப்படின்னு இல்லை. எல்லாமே வெறும் அழகு மட்டுமோ இல்ல கூட்டுத்தனமான மேஜிக்கோ இல்ல. இத வேர்ல்ட் இஸ் ஃபார் ப்ரெஷர் எடுத்துக்கிறதும், இந்த மாதிரி கூட்டுத்தனமான மேஜிக் நினைக்கிறதும், வெறும் பியூட்டிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறதும், அதை தவறாத வேற எந்த பொருளுமே இருக்கிறதா தெரியலன்னு நினைக்கிறதும் தப்பு. யோகா என்ன சொல்லுதுன்னா, உலகம் அது இஷ்டத்துக்கு தனியாவே அது புனிதமானதோ மங்களகரமானதோ அல்ல. அதுல பலதரப்பட்ட திரட்சியும் இருக்கு. அது நம்ம கலைஞ்சு யோகத்துல நம்ம அதை வெளிப்படுத்தணும், அந்த மங்களத்துவத்தை. சித்தாவுக்கு ஆரம்ப புள்ளியோ முடிவு புள்ளியோ கிடையாது. மெமரி பேங்க், அதாவது மகத் ஈஸ்வராக்கு ஆரம்ப புள்ளியோ முடிவு புள்ளியோ கிடையாதுன்றத உணர்த்துது. எல்லாமே ஒரு, அதாவது நமக்கு ஈஸ்வராவுடைய, மகத்துடைய, சித்தாவுடைய, அந்தகரணமானவுடைய பல உருவகங்கள் தான், எம்பாடிமெண்ட் தான் இந்த இறைநிலையோட நம்ம பார்க்க போற இறைநிலையை பத்தின விஷயங்களும். சித்தாவினுடைய பேக்ரவுண்டும் இதுதான். சித்தா அதுல ஒண்ணா இருக்கலாம், ஆனா நம்ம அதை கான்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கான்சியஸ்னஸ்னாலும் சித்தாவை தான் எடுக்க முடியும். அதே பேரை சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் வேறொரு பேரா திருப்பி சொல்லிக்கிறேன், ஈஸ்வரா மகத்துன்னு சொல்லிக்கிறோம். மூணாவது சூத்திரம் ததா த்ரஸ்துஹு ஸ்வரூபே அவஸ்தானா. பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணா சித்தா பத்தின அறிவும், சித்தத்தை பத்தின தெளிவும் சிறப்பாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
நாலாவது விருத்தி சாரூபியம் இதரத்ரா. சித்தாவை பத்தின அவேர் வந்துடுச்சுன்னா சித்தாவை பத்தின மிஸ்கன்செப்ஷன் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. விருத்தயः பஞ்சதயः கிளிஷ்டாः கிளிஷ்டாः. இது அஞ்சாவது. சித்தா clearly has the 5 embodiments. சித்தாவுக்கு 5 உருவகங்கள் கட்டாயமா இருக்குன்றாரு, தெளிவா இருக்குன்றாரு. அவர் தெளிவா இதுல பார்க்க முடியும்ன்றாரு. ஒண்ணு வந்து சூத்திரத்தை திரும்பி வாய் உளருது, எனக்கு தவறா எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப கிண்டாவும் நினைச்சுக்க வேண்டாம், தன்மானம் போயிடுவோம் பயமா இருக்கு. சூத்திரங்கள்ல வந்து இது வந்து ஆறாவது. சொல்லிடுறேன். பிரமாணா விபர்யயா விகல்பா நித்ரா ஸ்மிருதயா. இது 5 பொருள் தான். இந்த 5 உட்கருவி, இது இந்த 5 விஷயங்கள் எம்பாடிமெண்ட், விருத்திகள். இந்த 5 விருத்திகள் விருத்தி ஆவறதுன்னுவாங்க. வளர்ந்து வளர்ந்து பல்வேறு பரிணாமங்கள் எடுக்கிறதுன்னு. இதை அடக்குனா தெய்வ நிலையான அந்த ஈஸ்வரா நம்மளுக்கு புறப்படுவாரு. எப்படி இது? அடுத்து வந்து பிரத்யக்ஷா அனுமானா ஆகமா பிரமாணானி. இந்த சூஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரமாணாவை சொல்லுது. 5 விஷயங்கள் வந்து என்னன்னா, காம்ப்ரிஹென்ஷன், அதாவது காம்ப்ரிஹென்ஷன், மிஸ்அப்ரிஹென்ஷன், இமேஜினேஷன், ஸ்லீப் சைக்கிள் அண்ட் மெமரி. இந்த 5 இதுல இப்ப பிரமாணா என்ன சொல்றாருன்னா, ஒரே நிமிஷம். பிரமாணா என்ன சொல்றாருன்னா, நேரடி பார்வை அல்லது சான்றுகள் மூலம் உண்மை அறிதல். எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும், தெய்வ நிலை அறிகிறதுக்கும் தெய்வ நிலை தொடர்பு படுத்திக்கிறதுக்கும் எனக்கு இது மாதிரிலாம் பார்க்கும்போது ப்ரூஃப் வேணும்னு கேட்கறது ஒரு தடையா இருக்குது, ஒரு விருத்தியா இருக்குது. தடைன்னு ஒரு தப்பா காட்சி ஸ்பெஷல் ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்த. விருத்தி பல விதமா நம்ம பரிமாணங்கள்ல வளரக்கூடியது, அந்த மாதிரி சொல்ற விருத்தி பிரமாணா. ரெண்டாவது விஷயம் சொல்றது வந்து விபர்யா. விபர்யா மித்யா அஞ்ஞானமதத்ரூபா பிரதிஷ்டா. இது என்ன சொல்றாரு? உண்மையை தவறாக புரிந்து கொள்ளும் பொய் நம்பிக்கை. அவநம்பிக்கைனா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. பொய் நம்பிக்கைனா அது நம்ம டேட்டா சொன்னா மனசு காயப்படும். நம்பக்கூடாத விஷயங்கள், நம்ப தகுதி இல்லாத விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இது வந்து உண்மை நம்ம நம்பிடுற மாதிரி எதை சொன்னாலும் நம்பிடுறது அந்த விபர்யா, மிஸ்அப்ரிஹென்ஷன், தவறான நம்பிக்கை. ஒண்ணு நேரடி சாட்சி, இது முதல்ல சொன்னது நேரடி சாட்சி, தவறான நம்பிக்கை. மூணாவது விகல்பா. விகல்பான்னா என்ன? 9வது சூஸ்திரம். சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. ராகத்தை மாத்திட்டேன், டென்ஷனா வேண்டாம். இதுல என்ன சொல்றாருன்னா, imagination is the identification of words and வார்த்தைகளை வைத்து கற்பனை செய்தல். ஓன் இமேஜினேஷன்ல கடவுளை புரிஞ்சுக்கிறது, தெய்வ நிலையை தெரிஞ்சுக்கிறது. இல்ல அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோன்ற நம்பிக்கை வந்துட்டு அதுலயும் நின்றுறது. இந்த இமேஜினேஷன், அதான் விகல்பானா இமேஜினேஷன். நித்ரா அப்படின்னா உறக்க நிலை. அதோட அந்த 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 சூத்திரத்தை சொல்றேன். அபாவா பிரத்யா ஆலம்பனா தமோ விருத்தி நித்ரா. அதாவது deep sleep is just a rest zone. Understanding it is not the true nature of Siddha. Hence your waking will is also not Siddha.
அதாவது உறக்கம் மாதிரி உறங்கினா நம்ம வீழ்ச்சிக்குவோம், அந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கை இருக்குது நம்ம நினைக்கக்கூடாது. தூக்கம், கனவு, விழிப்பு இதெல்லாம் சித்தவும் இடைநிலையிலிருந்து வேறுபட்டது, தொடர்பு இல்லாமதுன்னு நான் சொல்ல வரல. உறக்கம் மாதிரியே மரணம் இருக்கும்னு நம்ம நினைக்கிறதும், உறக்கம் மாதிரி ஒரு சாதாரணமா நீங்க எடுத்துக்க முடியாது சித்தாவை. இந்த சித்தான்றது வேற, தூக்க ஸ்லீப் சைக்கிள்ன்றது வேற. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல அந்த கருத்து நானும் மாத்தி அமைக்க நினைச்ச தவிர அது அவரே எப்படி சொல்ல வரான்றது நம்ம ஒருங்கிணைந்து தான் வருது. இது வந்து நான் மாத்தணும்னா அவரே மாத்தவா எனக்கே தெரியல. பட் இந்த நித்ரா வந்து சில சில விஷயங்கள் விளக்கம் கொடுத்தவங்க அது ஆழ்ந்த உறக்கங்கள் கொடுப்பாங்க. நான் இதை வந்து தத்துவம் சொல்லிட்டு பாக்குறதுனால இதை இந்த மாதிரி பண்றேன். அனுபூத விஷயா சம்பிரமோசஹ ஸ்மிருதஹி வரும். மாத்தி பாயிட்டேன், கொச்சு வேண்டாம். அனுபூத விஷயா சம்பிரமோச ஸ்மிருதஹான்னு வரும். ஸ்மிருதஹா memory is just a condition, a recall. Memory is just a condition, a recall. அதுவும் சித்தா கிடையாது. சித்தா இதயநிலை தெய்வநிலை புலப்படுறதுக்கு உறக்கம் மாதிரி இருக்கும் நம்ம நினைக்கிறதோ, செத்துட்டா நம்ம தூக்கம் நீங்க தூக்கம் தான் நம்ம நினைச்சுக்கிறதோ, இல்ல நம்ம திருப்பி கொண்டு வந்து கொடுக்குது இல்லை நம்மளுக்கு நினைவுகளை, அதுவெல்லாம் சித்தா கிடையாது. அதெல்லாம் வந்து உயர்நிலையா இந்த நம்ம யோகத்தை அடையக்கூடிய விஷயங்கள். அதோடைய அது கிடையாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் விருத்தின்னு சொல்றாரு. அது ஒரு சித்தால இருந்து வேறுபட்ட இந்த விருத்தி அதெல்லாம் நிறுத்தா சித்தாக போயிடும். ஈஸ்வரோடைய அருள் நமக்கு கிடையாது, தெய்வநிலையை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கடுமையா பிராக்டிஸ் பண்றா, இந்த 15 யோக பிசிக்கல் பிராக்டிஸ் மட்டும் 8 பிராக்டிஸ் சொன்னேன். 8 பிராக்டிஸையும் பண்ணா நமக்கு தெய்வநிலை புலப்படும், யோகாவுடைய அந்த ஹையர் ஸ்டேட்டும் கிடைக்கும் அப்படின்றதுதான். சரி, நான் நிறைவு பண்ணிக்கிறேன். 12 முடிஞ்சிடுச்சு, 12 சூஸ்திரமும் முடிஞ்சிடுச்சு. நான் நிறைவு பண்ணிக்கிறேன். வணக்கம். நிறைவு. நிறைவாவல. நிறைவு பண்ணிக்கிறேன்.